ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். வெல்கம் டு சேனல் சிம்ப்ளி ரியல் சமையல். 120 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அது குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே எல்லோ கேப்சிகம், பூண்டு இதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் ஆனதும் ஒரு கியூப் பட்டர் சேர்த்து அது கூட பன்னீரை ஃபர்ஸ்ட் லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் 5 செகண்ட் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்தா போதும். இப்போ சேம் பேன்லயே சாப் பண்ணின வெங்காயம் தக்காளி 3 பீஸ் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் 1 பீஸ் இஞ்சி, 2 பீஸ் பூண்டு நல்லா வதக்கி விடலாம். கொஞ்ச நேரம் வதங்கினதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திக்கலாம். இது நல்லா ஆறுனதும் இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கட்டி தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேன்ல பட்டர் சேர்த்து சாப் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்து கூடவே குட்டி குட்டியா கட் பண்ணி வச்ச கேப்சிகம், சில்லி சேர்த்து வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ஃபர்ஸ்டே ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் கியூப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலாஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் மட்டும் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இல்லைன்னா பன்னீர் ரப்பர் மாதிரி ஆகிடும். லாஸ்ட்டாக கசூரி மேத்தி சேர்த்து இறக்கிடலாம். இப்போ ரொம்பவே எம்மி அண்ட் ரிச்சியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் குட்டியாக ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.